கேரக்டர் ரோல்ஸ் நான் இங்க பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஓகே, நிறைய வந்துச்சு. இன் தமிழ் ஐ நாட் டூ கேரக்டர். ஓகே. ஏன் தமிழ்ல நான் நடிக்கணும், ஒரு ஆன்டகனிஸ்டா நடிக்கணும், பட் யாருக்கு அகேன்ஸ்டா நடிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு டைரக்டர் கதை சொன்னா மட்டும் பத்தாது, பேக்ரவுண்ட் செக்கு, ப்ரீவியஸா யாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி கேரக்டர் இவரு, பர்சனாலிட்டி, உண்மையாலே இந்த படத்தை படமா எடுப்பாரா இல்லை ஒரு மாதிரி சினிமாவை வேற மாதிரிலாம் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு. இனிஷியலா உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட் அமைஞ்சாலும் அது ஹிட் ஆகுறதுல ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? நோ சி, ஜனா சார் வாஸ் சின்சியர், ஜீவா சார் நோ டவுட்ஸ். மற்ற 2 படங்கள் போச்சு அப்படின்னா அங்கே சின்சியாரிட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலாக தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னா சிம்ரன் சொல்லுவோம். சும்மா இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு காசு வாங்கிட்டு பார்த்த டைமில் ஃபைட் பண்ணுவாங்க. பவுண்டரிஸ் கிராஸ் பண்ண மாட்டேன். என்னால் அவளுக்கு வந்து மன உளைச்சல் வந்திருக்கா அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்லாம் வரும், தவிர இன்னொரு பொண்ணோட நான் இருக்கிறேங்கிற டார்ச்சர்லாம் நான் கொடுத்தது. இப்போ நான் வந்து எங்கேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் ஆகிறேன், அப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். எடுத்தோடனே நான் போய் சம்பாதிக்கிறதுலாம் போட முடியும். சில பேரை வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, வந்தோன்னே போயிட்டாங்க, வந்தோன்னா யாருமே போக முடியாது. அவரோட லைஃப் பர்த்லேருந்து எவ்வளோ கஷ்டம் நீ பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கரெக்ட், என்ன கஷ்டம், என்ன ஹியூமிலேஷன்ஸ், எவ்வளோ பட்டு ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் அங்கே தான் ஓப்பன் ஆகுது அவருக்கு டைமு. மணிகண்டன் வந்து ரொம்ப இன்டென்ஸ் பர்ஃபார்மராக இருக்கார். குட் நைட், லவர், குடும்பஸ்தன், அதே மாதிரி அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ரியலாக இருக்கும். மேஜிக்னு பார்த்தா பிஆர் தான். ஏதோ ஒரு அவர் மேஜிக் தான். ரகுவரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதெல்லாம் பேசாரு. திடீர்னு அந்த டயலாக் ஷீட்டை எடுத்துட்டு படிக்கவும் மாட்டார், சும்மா பார்ப்பாரு. அப்படின்னு வருவாருங்க. எங்கேருந்து அந்த ஒரு ரகுவரன் சார் வருவாருன்னே தெரியாது. என்னென்னமோ நடக்கும் அவரோட குழம்பி. சார் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி அவர் கியூலாம் வந்து எப்படின்னா என்ன வருதோ அதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாருங்க. நான் ரொம்ப ரசித்து படங்களை போய் திருப்பி பார்த்து அவரை இமிட்டேட் பண்ணலாம், அவர் செம்மையாக இருக்குன்னா கார்த்திக் சார் தான். அவர் தான் நம்மளுக்கு டார்லிங். நீங்கள் பார்த்தா அவர் ஏய் டார்லிங், ஏய் ஹான்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சார் நானா நீங்கள் தான் சார். அது நீங்களும் வந்து ஒரு நல்ல கதை அவங்களுக்குள்ளே இருந்துன்னா தயங்காது, டேரக்டர் ஆகிடுங்க. ஏன்னா இங்கே வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் விஷான், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். அஸ்திரம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ், பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. தேங்க்யூ விஷான். ஆக்சுவலி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ஹீரோவா வரீங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்றதுல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், இல்லை வரக்கூடிய எல்லா கதையும் சூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கலாம் தாண்டி இந்த படத்தில் நீங்கள் சூஸ் பண்ண கேரக்டர் முதல்ல அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு இந்த கேரக்டர். ஆமா, தமிழ்நாட்டில் ஆமா ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. யூனிஃபார்ம் போட்டா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸ்டோரியாவும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறதுனால எஸ், அதில் பெர்ஃபார்ம் பண்ண விதமும் ரொம்ப சட்டிலாகவும் ஓவர் டூலாம் எதுவுமே படுறதுக்கான நீடும் இல்லை அந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அல்லது இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணலாங்கிறது எப்படி நடக்கும்? இல்லை ஆக்சுவலாக கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன கேரக்டர் பண்ணாலும் எவ்வளோ நடித்தாலும் கதைங்கிறது தான் போய் சேரும். கதை பிடிச்சிருக்கணும், கதை நல்லா இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரைசேஷனை பாராட்டுவாங்க. இப்போ சில படங்களில் கேரக்டரைசேஷனை பெருசாக பண்ணியிருக்கோம், கதை வந்து சரியாக இல்லைன்னு சொல்லி அந்த படம் சரியாக போனது. ஸோ நான் இருந்த சூழ்நிலை அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் வாரிஸ் அந்த டைமில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் இருக்கும்போது அஸ்திரம் கதையை வந்து நம்ம அரவிந்த் ராஜகோபால் சொன்னாப்புல. அதில் முக்கியமாக அந்த படத்தை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து அந்த வில்லன் யூஸ் பண்ணுற அந்த வெப்பன் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வந்து எப்படி வந்து சில பேரை கன்வின்ஸ் பண்ணி தப்பான விஷயங்களை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்லேயே இருந்தது. ஒரு தெளிவான ஆளாக இருக்கட்டும், இல்லை ஒரு காசுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு அஸ்திரத்தை, அந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க. என்ன மெஸ்மரைஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பட் நிறைய பேரை வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி மெஸ்மரைஸ் பண்ணி நீ பண்ணுறது தான் கரெக்டு, இது பண்ணதுனால உனக்கு என்ன அடையும், என்ன உனக்கு கிடைக்குங்கிறது என்னால் யூகிக்கவே முடியல. அப்படி என்னடா போய் சூசைட் பாம்பிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது, ஸோ இந்த படத்தை கேட்கும் போது இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து அந்த ஒரு அஸ்திரத்தை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு
அதுவும் வந்து செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக பண்றாருங்கும் போது எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, கன்வின்சிங்காகவும் இருந்தது. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சூசைட் பேட்டர்ன் வந்தது இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன். சீரியல் கில்லிங் வந்திருக்கு, செல்ஃப் சூசைட் வந்ததில்லை. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கதையை சொன்ன விதம், கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது, சார் இந்த வில்லனுக்கு வந்து தோல்வியை ஏற்றுக்க முடியல சார், அவனால் ஏற்றுக்க முடியாத ஒரு காரணத்தினால என் கூட ஜெயிச்சவங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மெஸ்மரைசேஷன் புக்கை எடுத்துகிட்டு போய் அதை ஒரு 15 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆர்ட்டை வந்து இவங்க எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணி என்னைய இப்போ என்னோட கேரக்டர் என்னடானா, அவன் சைல்டுஹுட்டில் பண்ண தப்பை நான் வந்து போலீஸில் போட்டு கொடுத்துருப்பேன். ஆமாம், அவன் என்னை காப்பாற்றிருப்பான் ஒரு இடத்துல. எதுக்காகனா, நான் வந்து உன் கூட விளையாடணும், நீ அன்னைக்கு மாட்டி கொடுத்தல, அப்போ நான் சின்ன பையன், இப்போ நான் வளர்ந்துட்டேன். ஸோ ஓவராலாக பர்பஸ் ஆஃப் டெல்லிங் திஸ் ஃபிலிம் இஸ் அக்செப்ட் ஃபெயிலியர், தட் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய், இல்லைன்னா உன் முடிவு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் அந்த கதையை நான் சூஸ் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் இன்ஜர்டு சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது எதுக்குன்னுலாம் கேட்கும்போது, இல்லை சார் ஒரு சஸ்பெண்டட் ரெஸ்ட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகிறாரு, அதனால இந்த ஒரு பாடி லாங்குவேஜும் கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் எஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரீ ஆகிடுவான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரீன் பிளேல கேரி பண்ணுறாங்க. 25 இயர்ஸ் ஆயிடுச்சுல, 25 வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இல்லையா? 2001 ரிலீஸ் ஆச்சு இது 23. நான் அடுத்த வருஷம் 25 போடுவேன். 25வது வருஷம் நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இப்போ கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கோம், வில்லன் ரோல் பண்ணியிருக்கோம், ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி ஹீரோவாக வரும்பொழுது ஒரு ஆக்டராக ஒரு சேஞ்ச் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும் இல்லையா? எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஸ்க்ரீனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னு சொல்லுவோங்கிறத தாண்டி ஆக்டருக்கு உள்ளுக்குள்ள ஒன்று நடக்கும்ல. ஒரு கேரக்டர் முதல் படத்துக்கு நீங்க வாங்கி பண்ண விதம் வேறையா இருக்கும். இத்தனை வருஷத்துல இன்னைக்கு இந்த படம் வரும்போது இந்த கேரக்டரை டைரக்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி உடம்பளவுல ரெடி ஆகிறது வேற, மனதளவில் நம்ம ஒன்று ரெடி ஆகணும்ல ஒரு கேரக்டருக்கு. அது அந்த சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கா? அது வந்து ஃபர்ஸ்ட் படம் ஜீவா சார் சொன்னதெல்லாம் அப்படியே கண்ணு மூடி பண்ணதுதான். நடிக்கணும்னு வந்துட்டோம். அவர் ஒரு விஷயம் அழுத்தமா சொன்னார், நீ தப்பா பண்ற, ஆனா கான்ஃபிடென்ட்டா பண்ற, அவங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. பட் அஸ் அன் ஆக்டரை எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது பெருசாக ஒரு சீனியர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் நடிக்க முடியாது. நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணிவிட்டு தென் யூ கோ இன் டு ஸ்கூல்ஸ் லைக் பிரியதர்ஷன் சார் ஸ்கூல், ஜனா சாரோட ஸ்கூல், பசந்த் சாரோட ஸ்கூல், இவங்க எல்லாரும் போது யூ கெட் ஷார்பன்ட் அஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் சுரேந்தர் ரெட்டின்னு ஒரு டேரக்டரோட கிக்கில் நடித்தேன் தெலுங்குல. அவர் சில விஷயங்கள் அப்படியே கேதர் பண்ணி எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் ஒரு ஆக்டர் வந்து நான் ஒரு முழுமையான ஆக்டர்னு சொல்லவே முடியாது. புதுசாக ஒரு டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ வாரிஸ் நடிக்கும் போது வம்சி சாருக்கு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து எக்ஸ்பிரஷன் கட் பண்ணிடுவார் அவர். எனக்கு இந்த ஐப்ரோஸ் வேண்டாம், இந்த சீக்ஸு இது இது இந்த இல்லை அதெல்லாம் வேண்டாம், இது ஜஸ்ட் அந்த சீனை ஃபீல் பண்ணு, நீ ஃபீல் பண்ணாலே உன் கண்ணிலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டீச்சிங் பண்ணார். ஓகே, எங்குமே இந்த இது இது யோசிக்கிறது இதெல்லாம் வேணாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. பட் ஒரு ஷெட்யூலுக்கு அப்புறம் வி அண்டர்ஸ்டுட், ஓகே இவர் வந்து முழுமையாக அந்த சீனில் அந்த மோமெண்ட்ல இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு டைரக்டர். ஓகே. ஸோ ரொம்ப சீரியஸாக அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கி எல்லாருமே அப்படியே இருந்ததுனால தான் அப்படி ஒரு அவுட்புட் அவர் எடுத்துக்கிட்டார். நாட் ஓன்லி மீ, சரத் சாரே அவர் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணார். அவரோட பேட்டர்ன் ஆஃப் டைரக்ஷன் அது. அந்த வகையில் இப்போ அரவிந்த் வந்து என்கிட்ட இது சொல்லும் போது ஒரு புது டைரக்டர் நம்மளை கைட் பண்ணுவாரா, கைட் பண்ணா சூப்பர், பண்ணலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற போது எல்லா சீன்ஸையும் உள்வாங்கி எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு 30 days கொடைக்கானல்லே போட்டாங்க. ஸோ எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழுமையாக அந்த படத்துக்குள்ளேயே இருந்து அடுத்த சீன் என்ன, நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதை நல்லபடியாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் சென்னையில் ஷூட் பண்ணோம். ஒரு வகையில் அந்த கதைக்குள்ளேயே இருந்ததுனால ஒருவேளை அவங்க கொடுத்த கைடன்ஸ்லாம் எடுத்து பண்ணும் போது அந்த சட்டில் ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரு போலீஸாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் போலீஸாக போங்க, ஒரு கமர்ஷியல் போலீஸாக வேண்டாங்கிற லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் அப்படி தான் டெலிவர் பண்ணோம். ஓகே ஓகே, நல்லாவே வந்திருக்கு அது அவுட் பார்க்கும்போது. சொன்னீங்களே இப்போ வாரிசு பண்ணதுக்கப்புறம் ஹீரோவாக ஒரு படம் பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? பட் வாரிசில் அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ ஒரு பெரிய ரோல் பண்ணும்பொழுது நியாயமா பார்த்தா நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வந்திருக்கணும் இல்லையா? இது மாதிரி படத்துல ஒரு ரோல் கேரக்டர் ரோல்ஸ் நான் இங்க பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஓகே, நிறைய வந்துச்சு. எஸ். இன் தமிழ் ஐ வில் நாட் டூ கேரக்டர். ஓகே ஓகே. ஏன் தமிழ்ல
இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு வில்லனா நடிக்க சொல்றது யாருக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஓகே. நான் நடிக்கணும். ஒரு ஆன்டகனிஸ்ட்டா நடிக்கணும். பட் யாருக்கு அகைன்ஸ்ட்டா நடிக்கணும்னு இருக்குல்ல. ஓகே. புரியுது. ஸோ அந்த வகையில ஒரு ஒரு பிவோட்டல் ரோல், ப்ராமினன்ட் ரோல்னா கூட நம்ம எடுத்து பண்ணலாம். ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம்னா சும்மா ஏதோ ஒரு வில்லன் ரோல். நோ ஐ நாட். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து. அந்த மாதிரி நெறைய வந்துச்சு வாரிசுக்கு அப்புறம். ஓகே. பட் ஐ செட் ஹலோ அதுக்கு எனக்கு கன்னடாவும் தெலுங்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்கு. 2 இருக்குப்பா. அங்க போய் பண்ணிக்கிறேன். இங்க நான் வந்து ஒரு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கேன். ஒரு ஹீரோவா மெயின்டெயின் பண்றேன். நான் இனிமே படங்கள் பண்றது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். ஸோ அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த படத்துல வரீங்க. இந்த படம் சூஸ் பண்ணேன். பட் நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம கருடன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து என்னடா செம்மையா பண்ணியிருக்காருல்ல சூரி, எல்லாருக்கும் ஒரு மீட்டர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு, ஒரு ஓவராலாக ஒரு நல்ல ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்தோம். ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் டே அவர்கிட்ட ஒரு கால் டைரக்டர் சார் துரை செந்தில் சார் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் சார், லெஜெண்ட் சரவணன் இருக்காப்புல, பட்டு பேரலாக ஒரு ஹீரோ வேணும் ஓகே அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவர்கிட்ட நம்ம போய் பிளைண்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் நம்மள. பிகாஸ் அவருக்கும் என்ன தேவைன்னா ஒரு ஓவராலாக ஒரு நல்ல ஃபிலிம் வரணும் தவிர இவங்களுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரும் பார்ட் ஆஃப் த ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் துரை செந்தில் சாரோட படம். ஓகே. அதில் நான் வந்து பேரலல் ரோல், ஈக்குவல் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், இப்போ எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, பட் வில்லனா கூட நடிக்கலாம், பட் யார் கூட நடிக்கணுங்கிறது ஒரு ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ லெஜண்ட் சாரை எடுத்துக்கிட்டோம்னா அவர் நடிக்கிறாரு, அது அவருக்கு நம்ம முழு அவர் உரிமை இருக்குது, நம்ம ரசிக்கிறோம். பட் அதை தாண்டி வெளியேன்னு சொல்லும்போது சோஷியல் மீடியாவில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவருக்கு ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம நடிக்கணுமான்னு ஒன்று தோணி இருக்கும் இல்லையா, தோணலையா? நான் ஒன்லி துரை செந்தில் சார். ஓகே. அதில் யார் வேணா ஹீரோவாக இருந்திருந்தா கூட நான் போயிருப்பேன் உள்ள. பிகாஸ் செந்தில் சாரோட ஹேண்ட்லிங், த வே ஈ டைரக்ட்ஸ் அ ஃபிலிம் அண்ட் கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கருடன் தான். அதை பார்த்ததுக்கப்புறம் எந்த டவுட்டும் இல்லை, அவர் வந்து கதை சொன்னாப்புல, நம்மளுக்கும் சாலிடான ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இருக்குது உள்ள. அப்புறம் லெஜெண்ட் சரவணன் அவர் நடிக்கிறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், வை நாட். நம்ம ரோல் நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு, நடிச்சிருக்காங்க. எஸ் அவ்வளோதான். உங்களோட படங்கள் பற்றி பேசும்போது நிறைய பேர் இயற்கை, உங்களோட முக்கியமான படங்கள் டொல்பி எல்லாமே பேசுவாங்க. பட் ஒரு முக்கியமான படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று இருக்குது. நான் தேட்டரில் பார்த்து நாங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ண படம் கிரிவலம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ஆன்டி ஹீரோவை பண்ணியிருந்தீங்க. அது ஆக்சுவலாக ஒரு செம்ம ஹிந்தி படம். ஓகே. விஷான் அம்ராஜ்னு ஒரு படம். ஓகே. அதை வாங்கிட்டு ரீமேக் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நான் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குல்ல இந்த படம், சூப்பராக இருக்கு, பண்ணலான்னு போனால் அதோட எசன்ஸே புரிஞ்சுக்காம ஒரு தயாரிப்பாளரும் ஒரு டைரக்டரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கேட்டதுனால நீங்கள் இப்போ வந்து நீங்கள் உண்மையிலே கலாச்சிங்களா? இல்லை நிஜமாக எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அப்படியா? ஆமாம், எனக்கு அந்த படம் பிடிச்சி. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல படம், பட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அவுட்புட். அதை இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம், எடுத்தா அந்த மாதிரி எடுக்கணும் ஈக்குவலாக. அது குறையா எடுத்தா வேஸ்ட்டு. யூஸ்வலாக ஒரு ரீமேக் எடுக்கும் போது பெட்டர்மெண்ட்டாக தான் எடுக்கணும். இவங்க அதை ரொம்ப கம்மியாக எடுத்து ரொம்ப எனக்கு அதில் இல்லை எக்ஸாக்ட்லி நாங்கள் இதே தான் வெளியே வரும்போது இந்த படத்தை இன்னும் மெச்சூர்டாக மேக் பண்ணியிருந்தா இது சூப்பராக மாறி இருக்கு. நல்ல படம், நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஸ்கோப், பட் ராங் பீப்புள் ஹேண்ட்லிங் த ஃபிலிம். எப்படி அந்த டைமில் அந்த ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி அந்த பிகினிங் டைமில் எப்படி டிசைட் பண்ணீங்க? அது வந்து என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா, படங்கள் பண்ணியே ஆகணும்னு ஒரு கட்டாயம். நம்ம அந்த ரேஸ்ல இருக்கணும், ஸ்பெக்டேட்டர் ஆகிடக்கூடாது, ஆடியன்ஸாக உட்காந்து யார் ஓடுறான்னு பார்க்கக்கூடாது, நம்ம ஓடணும். ஒரு 50 பேர் முன்னாடி ஓடினா கூட பரவாயில்ல, கடைசியாக ஓடினா கூட அந்த ரேஸில் இருக்கணுங்கிறதுக்காக சில படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் அந்த அந்த லிஸ்ட்டில் வர ஒரு படமா ஓகே அப்படி இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எல்லா ஆக்டர்ஸ்க்கும். ஒன்ஸ் யூ ரீச் ஒன் பொசிஷன், அதுக்கப்புறம் நீ 6 months தூங்கினா கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணால் கூட உன் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். பட் பொசிஷனிங் இல்லாத டைமில் நான் ரெஸ்ட் எடுப்பேன், இல்லை நான் வந்து தேர்ந்து தான் எடுப்பேன், நான் வந்து எனக்கு 6 மாதத்துக்கு நீங்கள் காண போயிடுவீங்க. ஸோ பி இன் த ரேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் சில படங்கள் அந்த டைமில் பண்ண படங்களில் இது ஒன்று.
அந்த டைம் இது மாதிரி பண்ண வேண்டிய படங்கள் நிர்பந்தத்தினால பண்ண படங்கள் ஒன்று இருக்குது, நம்ம ரேஸில் இருக்கணும்ட்டு. மிஸ் பண்ண படங்கள் ஏதாவது இருக்குதா? முக்கியமான படங்கள் நீங்கள் மிஸ் பண்ணி பெருசாக மிஸ் பண்ணது ஒரே ஒரு படம் தான் விஷயம். நான் எனக்கு வந்துச்சு, நான் அதில் கன்வின்ஸ் ஆகல. பார்த்திபன் கனவு. ஓகே. ஸ்ரீகாந்த் அதில் வந்து ஒரு அந்த ஸ்னேகா நடிச்சாங்க. ஒரு ஸ்னேகா இன்னொரு ஸ்னேகா பார்த்துட்டு ஏய் நீ என்ன மாதிரியே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி சொன்னது. என்ன சார் அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிட்டீங்க. இப்போ நான் வெளியில் போய் இன்னொரு ஷாமை பார்த்தேன்னா ஆஃப் ஆகிடுவேன் சார். நான் அவன் என்ன வேணா பண்ணலாம் என்னை வச்சுக்கிட்டு, இல்லைன்னா இன்னும் பிளேஸ் சேஞ்ச் ஆகலாம், என்ன அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிட்டேன். இல்லை சார் அது வந்து அவ்வளோதான் சார், அது என்ன மாதிரியே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆகல. அந்த ஒரு படம் மட்டும்தான். அந்த படம் தான் மிஸ் பண்ணீங்க. அதை தவிர்த்து சில படங்கள் வந்ததை நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். அந்த படங்கள் வந்திருக்கு. பட் எனக்கு என்ன அந்த படத்தில் மிஸ் ஆகுதுக்கோ அதே மாதிரி தான் ஆடியன்ஸ்க்கும் அந்த மாதிரி மிஸ் ஆகி சரியா போல. ஓகே. ஸோ பார்த்திபன் கனவு மட்டும் தான் நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணாமல் விட்டுருக்கோம் இல்லையா? அந்த விஷயத்தில் கன்வின்ஸ் ஆகலை. அந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல படம். பார்த்திபன் கனவு பெரிய ஹிட் ஆச்சு. பிகினிங் ஸ்டேஜ்லேயே நிறைய நல்ல டைரக்டர்ஸோட படம் பண்ணிட்டீங்க. பெரிய டைரக்டர் வசந்த் சாரோட படம் பண்ணதாகட்டும், ஜனநாதன் சாரோட படம் பண்ணதாகட்டும், இல்லை அது பிரியதர்ஷன் சாரோட பண்ணதாகட்டும். பிரியதர்ஷன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில். நான் கேட்டேன், இனிஷியலாக போய் சான்ஸ் கேட்டது. எப்படி இருந்தது அந்த டைமில்? ஜீவா சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு உங்க மேல அவரோட பாய் மாதிரி ஆயிடுவீங்க அந்த கேரக்டர். அது ஜீவா சார் இஸ் லைக் மை குரு, மை ஃபாதர் இன் சினிமா. அவரோட டெடிகேஷன், அவரோட டிசிப்ளின்லாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் யார்கிட்டயும் அது இல்லை. அவர் வேற. அவர் கேமராவும் டைரக்ஷனும் ஒரே டைம்ல பண்ணுவாரு. கிளாரிட்டி வந்து 100% இருக்கும். சில பேர் டைரக்ஷன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் தடுமாறுவாங்க. சில பேர் சினிமாட்டோகிராஃபி பண்ண இவங்க ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் இருந்தார் அப்படின்னா நம்ம சினிமாவில் ஜீவா சார் தான். ஸோ அவரை கம்பேர் பண்ணுறது அநியாயம். கம்பேரிசனே போகக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நான் வந்து அப்போ இன்டென்ஷனலாக தான் சூஸ் பண்ணேன். ஓகே. புதுசாக ஒரு படத்தில் நடித்து வெளியே வந்திருக்கோம். திடீர்னு பார்த்தா பெரிய ஆஃபர்ஸ்லாம் வருது, பெரிய பணத்தை கொடுக்குறாங்க. பட் பணம் பின்னால் போனால் தப்பாயிடும், இன்னும் க்ரூம் ஆகணும், இன்னும் ஷார்ப் ஆகணும் அப்படிங்கிறது இன்டென்ஷனலாக தான் நான் வந்து ஒரு வசந்த் சாரை தேர்ந்தெடுத்தேன். ஒரு பிரியதர்ஷன் சாரை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஜனா சார் மட்டும்தான் புதுசு அந்த டைமில். அது வந்து ஒரு இன்ட்யூஷன். அவர் வந்தார் ஜாலியாக, என்ன சார் ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு யார்? நான் வந்து இது சார் அது சார் அது சார். அவர் ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக பட் சரியான நாலேஜ்டு பர்சன். எந்த டாபிக் நீங்கள் தொட்டிங்கனாலும் நம்மலாம் படிச்சிருக்கோமா, இவ்வளோ நாலேஜ் சொல்கிறாரு நம்மலாம் அப்படி ஒரு டவுட் வரும். ஓகே. எந்த டாபிக், வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் பேசுங்க, இல்லை தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் பேசுங்க, இல்லை ஹியூமனிட்டியோட இவால்வ்மெண்ட் பேசுங்க, எல்லாமே அவர் வந்து ஜீனியஸ். அவர் ஓகே ஓகே. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும் போது இயற்கை வாஸ் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். இந்த டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும் போது என்னன்னா, எனக்கு 2வது படம், பிரியதர்ஷனுக்கு 52வது. ஆமா, ஒரு மோகன்லால் சார் கூட ஏகப்பட படம் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே ஏதோ நம்ம இன்னும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறித்தனமாக இருக்கிற ஒரு டைரக்டரோட போயிருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. ஓகே. பட் அந்த டைமில் அவ்வளோதான் நாலேஜ், அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். சரி ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஆக்டராக ஷார்ப் ஆகலாம். பட் இப்போ நான் சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி என்ன நோக்கத்தில் இருக்காப்புல, உண்மையாலே நேசிக்கிறாப்புலையா சினிமாவை, இல்லை சும்மா அப்படியா, இல்லை உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவானா பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேடாக இருக்குது. அதனால எல்லா டைரக்டர்ஸையும் கொஞ்சம் கதையை மட்டும் இல்லாமல் உள்ளேயும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பர்சனலாக அவங்க பர்சனாலிட்டியை பார்க்க வேண்டியது. மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் மேட் மீ டூ திஸ். ஸோ உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்கிறாப்புல, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கு நம்ம அந்த கதையை ஒத்துக்கிட்டோமோ அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக ABCDன்னு ஒரு, ஆமாம் ஆமாம், சரவணன் சுப்பையா, அதில் ஈன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுங்க, ஈஸ்வரி. ஓகே. அதுதான் இன்டர்வல் பிளாக்கே. ஆனந்த், பாரதி, திவ்யா, சந்திரா, ஈங்கிற கேரக்டர் தான் இன்டர்வல் பிளாக். ஓகே. அதனால தான் நானே அந்த படத்தை ஒத்துக்கிட்டு அந்த கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சாஃப்டாலாம் பேசிட்டு இருந்தேன். இந்த ABCD எடுத்து முடிச்சுட்டு ஈயை கடைசியாக எடுக்கலான்னு வச்சுருந்தோம். ABCDயே போதும் அப்படின்ட்டாரு. ஓகே. நான் சொன்னேன், சார் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டு இந்த கண்ணாடியெல்லாம் போட்டு மெதுவாக பேசிகிட்டு இருக்க காரணமே அந்த ஈயோட இருக்கிற ஒரு கேரக்டரும் எனக்கும் அந்த பிளாக் மட்டும் தான் சார். நான் வந்து இந்த இல்லைன்னா
12Bல நடிச்ச மாதிரியே நடிச்சுட்டு ஜாலியாக சிரிச்சுக்கின்னு ஆமா. ஹெவியாக பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணிட்டு போயிருப்பேனே சார். நான் எதுக்கு சார் எனக்குள்ள ஒரு பெயின் இருக்கு சார். அந்த ஈஸ்வரி என் வைஃப் இறந்து போயிட்டா, நானும் ஒரு விடோ. ஓ, இவ்வளோ இருந்தது. படத்துல அது இல்ல. அந்த சரவண சுப்பையா தான் கேட்கணும். ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஓகே. ப்ரொடியூசர்கிட்டே சொல்லிட்டேன், ம் ம். சரவண சுப்பையாட்டே சொல்லிட்டேன், இந்த Okay. படம் வந்து ஓடாது. ஓகே ஓகே. ஏன்னா நீ வந்து ஹார்ட்டே எடுத்துட்டப்பா. ம் ஹார்ட் இல்லாமல் எப்படி ஒரு ஹியூமன் வாழ முடியும்? அந்த மாதிரி தான் இந்த படமும். ம். யூ ஹவ் புல்ட் அவுட் த சோல். ஒரு மாதிரியா என்ன ஹீரோவாக நடிச்சிட்டு நீங்களே ஹீரோவாக நடித்தது செகண்டரி. நீங்கள் என்ன கதையை நம்பி வந்தீங்க? ம். ஈஸ்வரிங்கிற கேரக்டர் எவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர், அதுவே வேணான்றீங்க. அப்போ படம் ஓடாதுங்க அப்படின்னு சொன்னபோது ப்ரீவியஸ் நைட் கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ், ம் ம். நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னேன். ஓகே. அது இன்னொரு படமாக தான் இருந்தது தவிர யாருக்கும் போய் ஹிட் ஆகல. அது காரணம் என்னடான்னா மிஸ்ஸிங். ரொம்ப ஃப்ளாட்டா இருந்துச்சு. ம். இன்னொரு டைரக்டர்கிட்ட வந்து நடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணுங்கன்ட்டு. அவர் போய் BMW வாங்கி வராரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு டைரக்டர் கதை சொன்னால் மட்டும் பத்தாது, பேக்ரவுண்ட் செக்கு, ப்ரீவியஸாக யாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி கேரக்டர் இவர், பர்சனாலிட்டி, உண்மையாலே இந்த படத்தை படமாக எடுப்பாரா இல்லை ஒரு மாதிரி சினிமாவை வேறு வேறு மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு. அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது விஷன். ஓகே ஓகே. தான் இதை சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட் அமைஞ்சாலும் அது ஹிட் ஆகுறதுல ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? இப்போ நோ 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 சி, ஜனா சார் வாஸ் சின்சியர், ம் ஜீவா சார் நோ டவுட்ஸ். ம். மற்ற 2 படங்கள் போச்சு அப்படின்னா அங்கே சின்சியாரிட்டி இல்லை, ஓ ஓ. அங்கே தப்புகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நீ ரொம்ப அழகா இருக்க படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆனது, ஸ்னேகா மேடமோட வர அந்த ஸ்ரீனிவாஸ் பாடி இந்த மியூசிக் பண்ணி இந்த சாங் ரொம்ப ஹிட்டாக இருந்தது. ப்ரொமோஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அந்த ஹார்ட்லாம் விட்டுறது, இந்த பக்கம் நீங்கள் பலூனை உடைக்கிறது, அங்கே ஸ்னேகா இருக்கிற மாதிரிலாம். நாங்கள் அப்போ டீனேஜில் நாங்கள் ஜாலியாக உட்காந்து சூப்பராக ஒரு லவ் ஸ்டோரி படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட போனோம். ஸோ அதில் ஒரு பெரிய உழைப்பு தெரிஞ்சுது ஆக்சுவலி பார்க்கும்பொழுது. ஓகே, ஒரு இல்லை விஷயம் அதில் ஆக்சுவலாக வந்து ஏனி ரொம்ப அழகாக இருக்குங்கிற ஸ்கிரிப்ட் வந்து அசோக் ஐயருங்கிற ஒரு நபரோட, அவர் இப்போது இறந்து போயிட்டார். அவர் அந்த கதையை நான் வந்து 12Bக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன். ஓகே. நான் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு கதை சொன்னார். ஓ அதை சொல்லும் போது காலேஜ் பேஸ்டாக இருந்தது. ஓகே. இப்போ நான் 12Bல வந்ததுக்கப்புறம் காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி இருந்தது. சரி, அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். எனக்கு கொடுத்த அட்வைஸும் வந்து காலேஜ் பேஸ்ட். அப்போ அதுக்காக தான் அதை சூஸ் பண்ணேன். ஓகே. கமிட் ஆகி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் பேக்ரவுண்டே எடுத்துட்டாரு வசந்த் சார். நான் எதை வந்து யூஎஸ்பி நினச்சேனோ, எதுக்காக அதை ஒத்துக்கிட்டேனோ அதை எடுத்துட்டாரு பேக்ரவுண்டை. போய் கேட்கும் போது இல்லை அது வேண்டாம் வேண்டாம், அதுக்கு வேற காரணம், அது வேற ஒரு காரணம், அது ஒரு ரப்பிஷ் காரணம் அது. ஓகே ஓகே. பட் ஏதோ அந்த சாங்ஸ் பாவம் 5 மியூசிக் டைரக்டர்ஸ் சாங்ஸ்லாம் ஏதோ போட்டு கொடுத்தாங்க. அது ஒரு ஒரு வகையில் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக இருந்தது தவிர ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டை அப்படியே பண்ணியிருந்தா அந்த படம் சூப்பராக இருந்தது. ஓகே ஓகே. எப்போ அனலைஸ் பண்ணுறீங்க அப்போ? ஓகே, நம்ம புதுசாக வர ஆப்வியஸ்லி பேக்ரவுண்ட், சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஹீரோஸ்க்கு இதில் பெரிய தடுமாற்றம் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே வந்து யாராவது புதுசாக வரானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் ஏன் மூலியமா. நான் தான் ஏமாந்துட்டேன். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லும் போது என்னடா ஃபர்ஸ்ட் காப்பின்னு கேட்குறேன்னா, இல்லை ஃபுல் மணியை வந்து ப்ரொடியூசர் வந்து டைரக்டர்கிட்ட கொடுத்துருவாரு, எல்லாம் ஓகே தானடா, அவரும் செலவு தான், அவர் மிச்சப்படுத்திடுவார் ஓகே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு படம் பண்ணும்போது காசு விஷயம் பார்ப்பாருன்னு எனக்கு அப்போது தெரியாது. ஸோ அந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணது தான் ஏனி ரொம்ப அழகாக இருக்கு. ஓ ஓகே. ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் நம்ம ஜீவா சார் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய குடிப்பழக்கம் வந்துருச்சு, வீட்டை விட்டு வெளியே வரலன்னு சொல்லியிருந்தீங்க. அது சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க. பட் ஒரு அட்வைஸ்க்காக கேட்குறேன். நிறைய பேர் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது ஒரு ஆல்கஹால் அடிக்ட் ஆகிடுறது, அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும்போது எப்படி வெளியே வந்தீங்க? அது எப்படி வெளியே வர முடிஞ்சது? அது ஒரு 3-4 months விஷயம். அது வந்து நம்மளை இப்போ தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற வருத்தம் கிடையாது. அதை டைஜஸ்டே பண்ண முடியல. ஜீவா சார் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு டைஜஸ்ட் இருக்குல்ல, அதுவே பண்ண முடியல. 2வது அவர் தான் நம்ம காட்ஃபாதர், எது இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்போம், ஷேர் பண்ணுவோம். இப்போ யார் என்ன, அவர் ஃபேமிலி எப்படி, அவருக்கு 2 daughters, ஒரு மாதிரி பிளாக்காக டார்க்காக பிளாங்க் ஆகிட்டேன். அப்போ தூக்கம் போயிடும். தூக்கம் போச்சுன்னா தூங்குறதுக்குனே 2 பெக்கு, அந்த மாதிரி ஒரு பழக்கம். ஒன் ஃபைன் டே ஐ வாஸ் டிஸ்ட்ராயிங் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன். டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கேன், ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது. தூங்கி எந்திரிச்சதே ஒரு 2 மணிக்கு எந்திரிக்கிறது,
படுக்கிறதே ஒரு 6 காலையில் 6 மணிக்கு. ஓகே. ஃபேஸில் அடி உழுது, பாடி அவுட் ஆஃப் ஷேப் ஆகுது. அப்புறம் ஒரே ஒரு நாள் யோசித்தேன், நம்ம என்ன கொண்டு வந்தோம்னு சொல்லி இப்போது பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். நம்ம கேட்டது வந்து நடிப்புக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபைலை தூக்கிட்டு வந்தோம். அதை கடவுள் கொடுத்துட்டான். ஓகே. இப்போ போராடு, ஸ்ட்ரகிள், ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் நீ வரணும். அப்படிங்கிற போது ஒரு நைட் அப்படி எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு 5:30 ரன்னிங் மீட்டிங்லாம் பண்ணி அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும்போது தான் கிக் ஓப்பன் ஆச்சு. சூப்பர். இமிடியேட்டாக ஒன் ஃபைன் டே முடிவு பண்ணிட்டு வந்து வெளியே வந்துட்டீங்க. அது வேஸ்ட்டு விஷயம். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் எல்லாமே எதனால வேஸ்ட்டுனா அதை நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். இட் வில் ஒன்லி டிஸ்ட்ராய் யூ. கரெக்ட். ஆமாம். நத்திங் பாசிட்டிவ் வில் ஹேப்பன். எந்த பாசிட்டிவ். சில நடிகர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சில சின்ன சின்ன நடிகர்கள் தெரியாதவங்கலாம் வந்து அவங்களே திருப்பி டிப்ரெஷனில் இறந்து போயிட்டாங்க. ஸோ பேசிக்லி உனக்கு வந்து டிப்ரெஷனோ ஃப்ரஸ்ட்ரேஷனோ நீ நினச்சது நடக்கலைன்னா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும், இன்னும் நல்ல பீப்புளோட இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை இங்கேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஒரு ஜாலியான விஷயம் அப்படின்னா அவங்க கெரியர் பார்க்கும்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெரிய டைரக்டர்ஸ் கூட எல்லாம் படம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இங்கே ஒன்று இருக்கும். புதுசாக ஒரு யங் ஹீரோ வரும்பொழுது ஒரு 2 படம் 3 படம் வந்ததுக்கு அப்புறமா அவர் பெரிய ஹீரோ ஆகுறாரு அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுவோம்னா பெரிய ஹீரோயின் கூட நடிப்பார். டாப் ஹீரோயின்ஸ் கூட நடிக்கிறத வச்சுதான் ஓகே அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம். ஆடியன்ஸ் அப்படி தான் புரிஞ்சுப்போம். இப்படி அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா டாப் ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிட்டீங்க நீங்கள் இந்த பீரியட்ல. ஆரம்பமே சொல்ல வேணாம், ஜோதிகா மேம், சிம்ரன் பீக்ல இருக்கிறாங்க. ஜோதிகா சிம்ரன்ங்கிறதா காம்படிஷன் அன்னைக்குல்ல. த்ரிஷா நயன்தாரா மாதிரி எனக்கு இருந்த பீரியட்ல 2 பேரோட சேர்ந்து நடிக்கிறீங்க. அப்புறம் த்ரிஷா, லைலா, ஸ்னேகா கூட 3 படம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்னேகா எல்லாரும் கூட நடிச்சிங்களே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எப்படி இருந்தது? மீரா ஜாஸ்மின் அப்போ பீக். அஃப்கோர்ஸ் அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஜோதிகா சிம்ரனுங்கிறது வந்து பயம், ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2 டாப் குவீன்ஸ் அப்போ ரூலிங் அவங்க தான். அவங்களுக்கு நடுவில் என்னை போய் டப்புன்னு ட்ரீட் போட்டு நீ நடினா. அப்புறம் ஜீவா சார் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. பட் எனக்கு என்னடானா அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் நான் மாடலிங் பண்ணேன். அதில் இந்த ஸ்டேஜ் ஃபியர், கோ ஆர்டிஸ்ட் ஃபியர், லைட் ஃபியர்ஸ், இந்த கேமரா ஃபியர் எல்லாம் அங்கேயே போயிடுச்சு. நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா இது வந்து ஜோதிகா பெரிய ஹீரோயின் அப்படின்லாம் பார்த்துறாரு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணை லவ் பண்ணுற இந்த படத்தில் நீ அதுலேயே அப்படியே சொல்லி ஜீவா சார் வந்து ஸ்லோவாக இது பண்ணார். ஆக்சுவலாக கைட் பண்ணி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் எனக்கு கனெக்ட் பண்ணும்போது யாரோட பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா த்ரிஷா வந்து லேசா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்னேகா நடித்தாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கு. அப்புறம் ரன்ல வந்து பெருசாக ஹிட் ஆன மீரா ஜாஸ்மின். இதெல்லாம் வந்து டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் சூஸ் பண்ணது தான். உள்ளம் கேட்கும் மேல ஜீவா சார் அகெயின் இன்ட்ரடியூஸ்ட் அசீன் அண்ட் ஆர்யா. ஸோ இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தது. அப்போ அஃப்கோர்ஸ் எவ்ரி ஆக்ட்ரஸ் இஸ் டேலண்டட். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷ்னலாக தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னா சிம்ரன்னு சொல்லுவோம். அவங்களோட ப்ரொஃபஷ்னலிசம் 1, 2வது அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், நம்பர் 3 அவங்களோட ஹியூமன் பிஹேவியர் ரொம்ப, ஐ மீன் ஜோதிகாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் 100% குவாலிஃபைடான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க போடுற அவங்களுக்கு வந்து அது எத்தனாவது படம் கூட எனக்கு தெரியாது, நடிச்சிட்டாங்க. பட் எனக்கு இன்னொரு சாங் வேணும் ஜீவா, எனக்கு இன்னொரு சாங் வேணும் அப்படின்னா எனக்கு இன்னும் சீன்ஸ் கொடு. சும்மா இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு காசு வாங்கிட்டு பார்த்த டைமில் ஃபைட் பண்ணுவாங்க சிம்ரன். எனக்கு இன்னும் ஒரு சாங் ஏன் நீ ஸ்லோ சாங்கில் வச்சேன், எனக்கு ஒரு டான்ஸ் நம்பர் கொடு. ஏன்னா அந்த படத்தை ரொம்ப அமைதியாக நடிக்கிறேன். அதில் வந்து உனக்கு இல்லைம்மா நீ விடோ எப்படிமா நான் அப்படியே டான்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா ஷீ ஸோ ஹங்க்ரி டு டூ மோர் ஒர்க். அந்த குவாலிட்டிஸ்லாம் எனக்கு அந்த பூவே வாய் பேசும்போது சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த முதுகுல அவங்க முதுகுல அப்படி சாயிற சீன்லாம். ஆமா, என்ன பெர்ஃபார்மன்ஸ் அது சிம்ரன் பெர்ஃபார்மருங்க அவங்க. ஓகே. பாலான்னு ஒரு படம் பண்ணி 3வது படம் இல்ல உங்களுக்கு? அது பாலா, அதுல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் இப்ப சொன்னா. எப்படி அது ஆக்ஷன் படத்துக்குள்ள போனீங்க ரொம்ப சீக்கிரமாவே? ஆக்சுவலா நான் வேற ஒரு அதான் பாருங்க, அது வேற ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அந்த தீபக்னு ஒரு பையன் வந்து வேற ஒரு கதையை சொன்னான்.
வேற ஒரு கதையை சொல்லி அதில் நான் ஓகேங்க இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லி லாக் பண்ணிட்டு இயற்கை படம் ஷூட்டிங் போயிட்டேன். வரும்போது பார்த்தா கதையை மாற்றி வச்சுருக்காங்க. அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ராஜு மகாலிங்கம்னு ஒரு பர்சன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக இருந்தாப்புல. அண்ட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை டிஆர் பாலு சன் ராஜா. வந்தோடனே எனக்கு வந்து ஷாம் சார் அந்த கதையை மாற்றிட்டோம். என்னப்பா மாற்றிட்டேன்னா புரியல. இல்லை அந்த கதையை எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கதையை வச்சுருக்கோம். இல்லை ராஜு நான் அந்த கதையை தானே ஓகே பண்ணிட்டு போனேன், அப்புறம் எதுக்கு மாற்றுறீங்க? இல்லை அதில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நிறையா இருக்குது, எம்பசிலெலாம் அட்டாக் இருக்குது, ஓகே அது சரிப்பட்டு வராது நம்ம லாபிக்கு, அதனால் இதை மாற்றிருக்கோம். அப்போ கூட நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, தீபாக் இது உன்னோட லைஃபு, உன்னோட ஃபர்ஸ்ட் படம், நீ வேணா இன்னும் 2 படம் 2 தயாரிப்பாளர்கள்ட்ட நான் அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், நான் அங்கே பண்ணிக்கலாம், நான் இங்கே வேற ஒரு கதை. அவரே ஒத்துக்கிட்டாரு. ஓகே இல்லை சார் இது நம்ம ஆல்ரெடி செட்டப் பண்ணி யுவன் சங்கர் ராஜா சார்கிட்ட தான் போய் மியூசிக்லாம் சொல்லி வாங்கிட்டேன் சார், இந்த ஃப்ளோலேயே போயிடலாம். இல்லைடா உன் கதையே கிடையாது இது, அந்த கதையோட இது கம்மியாக தான் இருக்குது அப்படிலாம் சொல்கிறேன். ஏன்னா அவன் தான் கால் எடுக்கணும். ஆமாம். இல்லை சார் இதிலே போயிடலாம். இது எனக்கு என்ன கேள்வினா, நம்ம ஒரு கதையை சொல்கிறாங்க, அங்கே போனதுக்கப்புறம் வேற ஒரு கதையை மாற்றுறாங்க, இல்லை அது வேற மாதிரி எடுக்கும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஃப்ரீடம் அன்னைக்கு இல்லாமல் இருந்தது, இல்லை அப்படி டிசிஷன் எடுக்க முடியாத சூழல், டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த லாபியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கதை சூப்பராக இருக்குது அப்படின்னு மெஸ்மரைஸ் பண்ணி, நான் கூட எங்கேயோ ஒரு இடத்துல என் அசிஸ்டண்ட்டே சொல்கிறான், சார் அந்த கதை தான் சார் சூப்பர்னு என் அசிஸ்டண்ட்டே சொல்கிறான். இல்லைடா அவங்க ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க என்னன்னு பார்ப்போம், டேரக்டர் வேறு ஒத்துக்கிட்டானடா, அதுக்கு என்ன சார் வேணாம். பட் டேரக்டர் ரொம்ப ஆடமெண்ட்டாக வந்து இல்லை சார் இதுவும் நல்லா தான் சார் இருக்குது, மீரா ஜாஸ்மினை வச்சு ரகுவரன் சார்லாம் இருக்காங்க சார், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இல்லை அந்த படம். பட் அந்த ரகுவரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் ஆக்டருங்க அவர். ஐயோ அவர்லாம் பை பார்ன் ஆக்டர். ஏன்னா அவர் சும்மா சாலியாக வருவார், வந்துட்டு சாப்பிட்டீங்களா எல்லாம் பேசுவார். திடீர்னு அந்த டயலாக் ஷீட்டை எடுத்துட்டு படிக்கவும் மாட்டார், சும்மா அப்படி பார்ப்பாரு, அப்படின்னு வருவாருங்க. எங்கேருந்து அந்த ஒரு ரகுவரன் சார் வருவாருன்னே தெரியாது. ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஆக்டர் அவர். ரிஹர்சல் பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுறாரு, சரி நம்மளுக்கு இதுக்கு ஈக்குவலாக நம்ம ரியாக்ட் பண்ணோமேன்னு, ஆனால் டேக்கில் வேற மாதிரி இருக்கும், என்னென்னமோ நடக்கும் அவரோட நடிக்கும்போது. குழம்பி சார் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிங்களா, அவர் கியூலாம் வந்து எப்படின்னா என்ன வருதோ அதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாருங்க. அதுதான் ஆக்சுவல் ஆக்டிங்கு. அதை நம்ம கரெக்டாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணினோம்னா மட்டும்தான் அவருக்கு ஈக்குவலாக நிற்க முடியும். ஏன்னா அவர் சாப்பிட்டு தள்ளிப்போ அப்படின்றவாரு. பர்சனலாக எப்படி பழகிறதுக்கு எப்படி இருந்தார்? சூப்பராக. நான் அதுக்கு முன்னாடி நான் பெங்களூரில் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கூல், நோ ஆட்டிடியூட். அப்போவே ரகுவரன் சார்லாம் எவ்வளோ பெரிய ஆக்டரு, பாஷாவில் அந்த ரோல்லாம் பண்ணியிருக்காருன்னா, இங்கே ஜாலியாக ரொம்ப சிம்பிளாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ரொம்ப கூல் பர்சன். ஆனால் பர்ஃபார்மன்ஸுன்னு வந்துச்சுன்னா எனக்கு என்னோட ஃபேவரட், நான் ரொம்ப ரசித்து படங்களை போய் திருப்பி திருப்பி பார்த்து அவரை இமிட்டேட் பண்ணலாம், அவர் செம்மையாக இருக்குன்னா கார்த்திக் சார் தான். நவரசநாயகன் கார்த்திக் அவர் தான் நம்மளுக்கு டார்லிங். அவர் தான் நம்மளுக்கு, எனக்கெலாம் அவர் தான். என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு அவர் தாங்க. ஓகே. என்னை பார்த்தா அவர் ஏய் டார்லிங், ஏய் ஹான்சம் அப்படின்லாம் சொல்லுவையோ சார், நான்லாம் நீங்கள் தான் சார் அது நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அவரோட அக்னி நட்சத்திரம், மௌனராகம், அதெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. பட் இஸ் மை அல்டிமேட் ஃபேவரட். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பொதுவாக நம்ம ஊரில் ஃபேவரட்னா வேற வேற ஆர்டிஸ்ட் சொல்லுவோம். இல்லை கார்த்திக் சார் எனக்கு அவரோட எனர்ஜி, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட மேனரிசம்ஸ்லாம் யூனிக், சான்ஸே இல்லை விஷயம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நீங்கள் அதை இமிட்டேட்டும் பண்ண முடியும். மற்றவங்களெல்லாம் நீங்கள் இமிட்டேட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், அவரை நீங்கள் பண்ணவே முடியும். ஓகே, ஏன்னா அப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா படத்துலையும். இப்போ இந்த டான்ஸ் ஷோலலாம் மீட் பண்ணுவேன், பக்கத்துல போய் உட்காந்துப்பேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் நீ கேட்காத, ரொம்ப பேட் சார், குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க அதை சொல்லி அதை நான் சொல்கிறேன் சொல்லி ஜாலியாக பேசுவார்.
இன்னமும் அந்த எனர்ஜி சாலிடா இருக்கு. அப்போ கூட சொல்லுவாங்க, சும்மா ஏதோ அப்படியே வருவான்ப்பா, வந்தோன்னே ஷார்ட் ரெடி ஆக்ஷன் அப்படி எடுத்து கலக்கி விட்டு போய் எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிடுவாரு. அது எனர்ஜி வேற. ஒரு பர்சனல் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம வீடுகளில் அல்லது அடுத்த வீடுகளில் அல்ல சொந்த வாழ்க்கையிலேயே டிவோர்ஸ் செப்பரேஷன்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. நிறைய கேட்குறோம் இப்போல்லாம். முன்னாடிலாம் கிடையாது, இப்போ அதிகமாக வருதுன்னு கேட்குறோம். இப்போ உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே காதல் லவ்வில் இருந்ததால் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. 20 வருஷம் தாண்டிடுச்சு. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய ஹீரோயின்ஸோட பழக வேண்டியது இருக்கும், நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கணும், நீங்கள் அவங்க மேலே ஒரு பெரிய அன்பு பேஸில் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ட்ராவல் ஆகும் இத்தனை வருஷம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சொல்லுங்கள், அதான் கேட்க வந்தேன் ஆக்சுவலி. ட்ரஸ்ட் அது இல்லைன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் நிற்காது. இப்போ நீங்கள் என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி வர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவள் ஃப்ரெண்டாக இருக்கும் போதே என்னோட பிஹேவியரெல்லாம் பார்த்துருக்கா. ஒரு கேர்ள்ஸ்ட்டு எப்படி பேசுவான் இவன் அப்படிலாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆக்டர் ஆகிட்டேன். அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் பர்சன். ஹீரோயின்னா ஹீரோ தான் பேசுவான். அவங்க 2 பேர் தான் இன்டர்வியூஸில் ஒன்றா உட்காந்து பேசணும் வைக்கணும். ஏன் பேசாமல் இருக்கணுமா என்ன அப்படிலாம் இல்லை. ஷி வாஸ் வெரி மெச்சூர்ட். நானும் வந்து பவுண்ட்ரிஸ் கிராஸ் பண்ண மாட்டேன் விஷன். ஐ டோன்ட் ட்ரபுளர். என்னால் அவளுக்கு வந்து மன உளைச்சல் வந்திருக்கா அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கலாம். லேட்டாக வரேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்லாம் வரும். தவிர இன்னொரு பொண்ணோட நான் இருக்கிறேங்கிற டார்ச்சர்லாம் நான் கொடுத்ததில்லை. அது எனக்கு தேவையே இல்லை. அந்த விஷயத்தில் வந்து ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட். அந்த 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 பீரியட்ல என்னென்னமோ எழுதினாங்க, பட் ஷி நெவர் பிலீவ். இதுதான் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. என் அம்மா தான் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. பட் மை வைஃப் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் சின்ஸ் ஷி நோஸ் மீ ஆஸ் அ பர்சன், இதெல்லாம் அப்படியே நம்ம லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறதை தாண்டி முதல் 4-5 வருஷங்கள்லாம் ஃபைன். 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம்லாம் வாழ்கிறவங்கள பார்க்குறோம்ல, அதுக்கு ஒரு பெரிய அன்பு ஒன்று பேஸாக இருக்கணும் இல்லை? ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வெறுமையிலையோ இல்லை போரிங்லேயோ நிறைய பிரிவுகளை பார்க்குறோம்ல நம்ம. இல்லை அது வந்து மேரேஜுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் யூ கெட் மேரிட் ஒரு 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஜாலியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ஊர் சுற்றுவீங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த மேரேஜை ஹோல்ட் பண்ணுதுன்னா கிட்டு. சூப்பர். அந்த குழந்தைங்க மட்டும் இல்லைன்னு வைங்களேன், சின்ன பிரச்சனைலாம் செப்பரேட் ஆகிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கப்பிள் என்ன நடந்தாலும் கூடயே இருக்காங்கன்னா அதோட பேஸ் வந்து கிட்ஸாக இருக்கும். எனக்கு வந்து அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மை ஃபாதர், என்னோட அப்பா வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லி மதுரையில் இருப்பார், திருச்சியில் இருப்பார், காரைக்குடியில் இருப்பார், சென்னையில் இருப்பார். அப்புறம் எங்கள் பெங்களூரில் பிரான்ச் இருந்ததுனால அங்கே இருந்தார். எண்ட் ஆஃப் த டே அவருக்கு வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து ஃபேமிலியை ஒன்றா வச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மெயின் ரீசன் ஃபார் அ மேரேஜ் டு சஸ்டெயின், நீங்கள் சொல்கிற மாதிரி அன்போ அதெல்லாம் செகண்டரி தான், கிட்ஸு தான். அந்த கிட்ஸோட பவரே வேறு. உங்களுக்கு 2 கிட்ஸ் இல்லையா? சொல்லலாம், அவங்கள பற்றி பேசலாமா? சமைரா, கியாரா. என்ன படிக்கிறாங்க? ஒன்று 10th படிக்கிறா, ஒன்று வந்து 6th படிக்கிறா. ஓகே. என்ன ஃபியூச்சர் பிளான் இருக்கு அவங்களுக்கு? அவங்களே டிசைட் பண்ணுவாங்க விஷன். அதான் இந்த ஜென்ரேஷன் வேற. நம்ம நீங்கள் இப்போ கேட்டதே வந்து டிவோர்ஸ் மேரேஜ் பிரேக்லான்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு நீங்களாம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு லுக் விட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்போஷர் பெருசாக இருக்கு, நம்மளுக்கு இல்லை. அப்போ ஆமாம், இப்போ ஃபோன்லேயே உலகமே இருக்குங்க கையில். என்ன எது எங்கே என்ன பார்க்கணும்லாம் எல்லாமே இருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் கோவிடுங்க, நான்லாம் ஃபோனே கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் விஷயம் குழந்தைங்களுக்கு. ஆமாம், பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாரி ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த கோவிட்ல. எல்லாருமே வீட்டுக்குள்ளே, நான்லாம் கொஞ்சம் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிட்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப போர் அடிக்குது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, டிப்ரெஷன், நைட்டு தூங்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நானே வேறு வழி இல்லாமல் ஃபோனை கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ அதை வாங்கிக்கவே முடியல. 2வது ஃபோனை கூட பார்த்துட்டே இருந்தால் ஐசைட்டு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ஆக்சஸ் டு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அங்கே ஓப்பன் ஆகுது உலகமே, கரெக்ட், எல்லாமே பார்க்குறாங்க அங்கே. ஸோ இந்த எக்ஸ்போஷர் இஸ் ஹியூஜ் அண்ட் பிக். ஓகே. அவங்களோட மெச்சூரிட்டி ஃபாஸ்ட் க்ரோத்தில் இருக்கு.
இல்லை நம்ம வந்து நம்ம அப்பாக்கள் நம்மளை வேற மாதிரி வளர்த்துருப்பாங்க. அந்த அந்த பேரண்டிங் ஸ்டைலே வேற. அன்னைக்கு இருந்த கல்ச்சர் வேற, எல்லாமே வேற. இல்லை இன்னைக்கு பேரண்டிங் குழந்தைங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கு. திருப்பி திருப்பி பேசுவாங்க. நம்ம முன்னாடிலாம் அப்பா பதில் சொன்னா அமைதியாக போயிடுவோம், எதிர்த்து பேச மாட்டோங்கிற மாதிரி. இன்னைக்கு குழந்தைங்க வேற மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அப்பா தான். இன்னைக்கு வேற ஒரு அப்பாவை நம்ம வாழ வேண்டியது இருக்குல்ல. அது அந்த பேரண்டிங் ஈஸியா இருக்குதா, கஷ்டமா இருக்குதா? இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த பேசிக்ஸ், எத்திக்ஸ், வேல்யூஸ் ஆஃப் லைஃப் அதை நான் ஸ்ட்ராங்கா இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். ஓ ரைட். வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், ஹவு டு ரெஸ்பெக்ட், ஹவு டு ட்ரீட் பீப்புள், ஹவு டு ஷேர் யுவர் மனி, இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். அதை அப்படியே நான் வந்து இந்த சைல்டு டாட்டர்ஸ் were growing இல்லையா, அந்த டைம்லேயே அதை இன்சர்ட் பண்ணி முக்கியமான பேசிக்ஸ், எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாமே அந்த அந்த டைமில் சொல்கிறது தான். இப்போல்லாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க, சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ரூட்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் கொஞ்சம் அந்த பேசிக்ஸோடய ட்ராவல் ஆகும்போது they'll know what is wrong, what is right. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. ஓகே. பட் பேசிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. டுமாரோ ஐ நோ இட் வில். எனக்கு வந்து எப்படி எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி இவங்களுக்கும் சொல்லி கொடு. இது ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் யூ லிவ் யர் லைஃப். இன்னைக்கு நம்ம வாழ்ந்த மாதிரி நீ தான் வாழணும்னா சான்ஸே இல்லை. இது வேற. இன்னைக்கு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சிம்ரன் மேம் பற்றி பேசும்போது ப்ரொஃபஷனலிசம் சொன்னீங்களே, அவங்களோட ப்ரொஃபஷனலிசம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த ப்ரொஃபஷனை அணுகுவாங்க. இப்போ சில பேர் வந்து நான் லேட்டாக தான் வருவேன், ஆனால் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை நான் டைமுக்கு ப்ராப்பராக வந்துடுவேன், சொன்ன டைமுக்கு கிளம்பிடுவேன், அதுக்குள்ளே நீ எடுக்க வேண்டிய வேலைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ப்ரொஃபஷனை ஒவ்வொரு மாதிரி அணுகுவாங்க. ஒரு 400-500 பேர் செட்டில் வேலை செய்கிறோம். அதுலேயுமே நீங்கள் முக்கியமான ஆர்டிஸ்ட் ஒரு 10-15 பேர் 20 பேர் கூட வேலை செய்யும்போது அந்த 20 பேருக்குமே ஒவ்வொருத்தரும் ப்ரொஃபஷனை ஒவ்வொரு மாதிரி அணுக வேண்டியது இருக்குது. ஆனாலும் சேர்ந்து தான் வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர் விஷயம். டைரக்டர் ப்ரொஃபஷ்னலாகவும் டிசிப்ளின்டாகவும் டெடிகேட்டடாக இருந்தால் அதில் யார் வேணா நடிக்கட்டும், அவன் ரூட்டுக்கு தான் வரணும். யாரை வேணா இருங்க. கிளாசிக் எக்ஸாம்பிள் வாரிஸ். விஜய் தளபதி அண்ணா இருக்காப்புல, சரத் சார், பிரபு சார், குஷ்பு மேம், ஸ்ரீகாந்த், நான், ரஷ்மிகா, இவ்வளோ பெரிய ஒரு குரூப் அங்கே. பட் அவரோட டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, அவரோட கேப்டன் இருக்கார் இல்லையா, 6:45 ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கணும். நீங்கள் எந்த படத்துலையும் நடக்க. ஜீவா சார் எடுப்பார் ஃபர்ஸ்ட் ஷாட். எனக்கு 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலன்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். ஸோ 5 மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சு ஓடி போய் மேக்கப் போடுறோமோ இல்லையோ, ஷர்ட்டை போடுறான், பேண்ட்டை போடுறான்னு சொல்லி போய் நின்றுவேண்ணா. ஏன்னா அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் 7 o'clock எடுத்தாதான் டே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட பிரேக் கொடுப்பாரு. அந்த மாதிரி வாரிஸில் 6:45 ஐ வாண்ட் த ஆர்டிஸ்ட் டு பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நானும் சரத் சார்லாம் 4 மணிக்கெலாம் ஜிம்முக்கு போயிருக்கோம் வாரிஸ் டைமில். என்னடான்னு பார்த்தா, இல்லை ஈவினிங்கில் டயர்டாக இருக்குது பாஸ், அவர் சரத் சார், எனக்கு டயர்டாக இருக்குது, அதனால காலையில் முடிச்சுட்டு போயிடலாம், வந்தோடனே ரிலாக்ஸ் பண்ணி தூங்கிடலாம் சீக்கிரம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு டைரக்டர் கரெக்டாக இருந்தால் அந்த செட்டு எல்லாமே டிசிப்ளினாக இருக்கும். இப்போ விஜய் அண்ணா வந்து ஒரு டைம் அவருக்கு அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஒரு டைம் மெயின்டைன் பண்ணிட்டார். 8:30 நான் வந்துட்டேன் அப்படின்னா நகர மாட்டேன். 2 o'clock தான், 1 o'clock பிரேக் டைம் தான் கேரவன். ஷார்ட் இல்லை சார், ஒரு 20 minutes ஆகுனா கூட ஸ்பாட்லேயே தான் இருப்பார். ஓகே, இதுதான் டிசிப்ளின். 6 o'clock அவருக்கு பேக்கப். நைட் ஷூட் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும். இந்த மாதிரி பார்க்கும்போது ஐ ஃபீல் இஃப் த டைரக்டர் இஸ் ரைட், எவ்ரி ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. கரெக்டாக வரும். நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனில்? பங்க்சுவலாக எனக்கு தெரிஞ்சு என்னோட என்ன சொல்கிறது, எத்திக்ஸுங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் எந்த செட்டுக்கும் லேட்டாக போனதில்லை. நான் இது வந்து இன்டர்வியூ அப்படி இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 5 minutesக்கு முன்னாடி போய் கூட காரில் உட்காந்து வெயிட் பண்ணுவேன். 9னா ஐ ஸ்டெப். நிறையா பேர் என்னை கேட்பாங்க, எதுக்குங்க டைம், யோ நீங்கள் எதுக்கு சார் ஷாம் ப்ரோ டைமுக்கு வந்துடுறீங்க, ஒரு 9:30க்கு வாங்க, அப்போ தானே எல்லாரும் வரும். அது நீ ஃபாலோ பண்ணுறா, எனக்கு என்னமோ தெரியல, இப்படி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ கூட சொல்லுவாங்க, யோ டைம்னா நீ 9:30க்குலாம் வந்துடாத மச்சான், 10 o'clock உள்ள வா அப்படின்வாங்க. 10 o'clock 9:30 30 minutes இருக்குடா. அப்போ நான் 9:31க்கு வரவா இல்லை 9:55க்கு வரவான்னு தெரியல. ஸோ 9:30க்கே வந்துடுறேன். இது என்னன்னு தெரியல விஷயம்.
அது அப்படி உனக்கு அப்படி பழகி ஐ எம் ஆன் டைம். ஓகே ஓகே ஈவன் ஸ்மால் மீட்டிங்ஸ் ஐ எம் ஆன் டைம். ஓகே ஓகே நல்ல விஷயம் ஆக்சுவலி. யா யா இன்னொரு விஷயம் இந்த ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசின விஷயம் வந்து எனக்கு பொறாமல் இல்லை அப்படிலாம் விஷயங்கள் பேசினது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. பட் எனக்கு அதில் கேள்வி என்னென்னா, நமக்கு பொறாமலாம் இருக்காது, நமக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் பெருசாகிறதுனாலையோ பெரிய ஸ்டார் ஆகிறதுனால பொறாமலாம் இருக்காது. பட் ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா, நம்ம 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஸ்டாராக இருக்காங்க, டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை இது நமக்கு நடக்கலையாங்கிற ஒரு திங்கிங் இருக்கும்ல. ஸோ அப்போ அது அப்படி திங்க் பண்ணுறது உண்டா, இல்லை அதை நம்ம எங்கே மிஸ் பண்ணோங்கிறத அனலைஸ் பண்ணுறது உண்டா? இல்லை இல்லை சி சில இடங்கள்ல வந்து நான் ஒரு 2-3 ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அவங்க எடுத்திருக்க ரிஸ்க் நான் எடுக்கல. ஓகே ஓகே. எக்ஸாம்பிள் ஆர்யா. ஓகே. அவனுக்கு வந்து ஒரு வேளை அந்த சூழ்நிலை அவன் இருந்த ஸ்டேஜுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவன் வந்து ஒரு சிங்கிள் பேச்சுலராக இருந்தான். கரெக்ட். சென்னையில் வீடு இருந்தது, சாப்பிட்றதுக்கு 3 வேளை சோறு இருந்தது. அதனால ஒரு ரிஸ்க் எடுத்தான். இப்போ நான் வந்து எங்கேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் ஆகிறேன், அப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். எடுத்தோடனே நான் போய் சம்பாதிக்கிறதுலாம் போட முடியாது. ஸோ நான் எடுக்காத ரிஸ்க் என்ன அப்படின்னா, ஐ டென்ட் ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் இன் மை இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே. ஆர்யா பண்ணா, விஷால் பண்ணாப்புல. ஆமாம் ஆமாம். பட் அவங்க பண்ணதுக்கு நான் வந்து அது ரிஸ்க் தான். பட் தே ஹேட் அ பேக்கப். நான் எல்லாமே கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வீடே கிரியேட் பண்ணணும். நானே இந்த பொண்ணை லவ் பண்ணதுனால நானே அந்த என்னன்னா கமிட்மெண்ட் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இது பண்ண முடியாமல் போயிடுச்சு, அது நான் பண்ண விருப்பமும் இல்லை, ஓகே நோ ப்ராப்ளம், வில் ட்ராவல் இப்படி இருந்தது. ஓகே. பொறாமப்படுறதுல வந்து டைம் வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான். எனக்கு என்னடானா விஷயம் ஆனஸ்டாக கிராட்டிடியூட் இருக்கும் எனக்கு. நம்ம எந்த வகையில் குறையாக இருக்கும், ஒரு 2 இட்டு கொடுக்கணும் அவ்வளோதானே, நடக்கும்போது நடக்கட்டும். பட் வீடு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரெஸ்பெக்டு, ஒர்க் இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கணுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறாமப்பட்டு என்ன பண்ண போகிறோம். அதாவது சில பேரை வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, வந்தோன்னே போயிட்டான். வந்தோன்னா யாருமே போக முடியாதுன்றது. அவனோட லைஃப் பர்த்லேருந்து எவ்வளோ கஷ்டம் நீ பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கரெக்ட். எந்த ஃபேமிலியில் இருந்தால் என்ன கஷ்டம், என்ன ஹியூமிலேஷன்ஸ், எவ்வளோ பட்டு பட்டு ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் அங்கே தான் ஓப்பன் ஆகுது அவருக்கு டைமு. நீ வந்து இப்போதாங்க வந்தாரு போயிட்ட, நீ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சுவலாக ஒரு நபரோட பர்த்லேருந்து நீ பார்க்கணும் ஒருத்தனோட ரைஸ் எங்கே இருக்குன்ட்டு. இப்போ எனக்குலாம் வந்து டச்வுட் குட் ஃபேமிலி, அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், பைக்கு, காசுக்கு செலவுக்கு காசு, ஒரு நல்ல காலேஜ் லைஃப், நல்ல சைல்ட்ஹுட் லைஃப் பார்த்துருக்கேன். இது அவங்க பார்த்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அவங்களுக்கு எங்கே ஸ்ட்ரகிள், எங்கே பிரேக் த்ரூ, நம்மளுக்கு எங்கே பிரேக் த்ரூ, எங்கே ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்குது. அதை நீ பாசிட்டிவாக பார்த்த அப்படின்னா எதுவுமே உன்னை வந்து ஷேக் பண்ணாது. ஓகே, நீ இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும், பிறந்ததுலேருந்து நல்லா தான் இருக்கும். எங்கேயுமே நம்ம போய் பயங்கரமாக காசு இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்லாம் நிற்காம நல்ல வாழ்க்கை வாழ்றோமே. அப்புறம் கஷ்டப்படுவோம், ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், போராடுவோம். சினிமாங்கிறது ஒரு மேஜிக், நாளைக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. பட் பொறாமப்படுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ அஸ்திரம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன பிளான்ல இருக்கீங்க தமிழை பொறுத்த வரைக்கும்? இம்மீடியட்டாக நொடிக்கு நொடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விஷன், விஜய் ஆஜிராஜ் அவர் டைரக்ஷனில். நான், அஸ்வின், நரேன், மல்டி ஸ்டார் இருக்கு. பட் எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோல்ஸ். அதில் நான் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரக் அடிக்ட். 6 ஃபைட் நினைக்கிறேன் எனக்கு. உங்களுக்கு மட்டுமே ஸ்க்ரீன்ல வந்தாலே அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ட்ரக் வேர்ல்டில் ஏன் அப்படி இருக்கேன், அதை விட்டு எப்படி நான் வெளியில வரேன் அப்படின்னு என்னோட ட்ராக் ஃபாலோ ஆகும். வெரி வெரி ஆக்ஷன் ஓரியன்ட். அதுக்கப்புறம் துரை செந்தில் சாரோட இன்னும் டைட்டில் அவர் கூட படம். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் எடுக்க முடியாத ஒரு ரிஸ்க்கு, இப்போ ரெடியாக இருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, உங்களோட ஓன் ஸ்கிரிப்ட்? அது ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதல, நம்ம ஒரு டீம் வச்சிருக்கோம். ஒரு 2 அசோசியேட் டைரக்டர்ஸ், ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர், எல்லாமே உட்காந்து இங்கே பேசி ஒரு லாக் பண்ணியிருக்கோம். யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கிறது இன்னும் ஒரு 1 மந்த்தில் டிசைட் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு.
ஓ சூப்பர் சூப்பர். எனக்கு எனக்கு என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம், இது சைல்ட்ஹுட்லேருந்தே இருக்கா இல்லை நமக்குள்ள இருக்க பழக்கம் அப்படின்னா, இப்போ நான் விஷானோட ஒரு 10,000 ரூபாய் பெட்டு கட்டுறேன்னு வைங்களேன், தோத்தாலும் நான் சிரிக்கணும், அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட்டு. ஓ 10,000 ரூபாய் இல்லைனா கூட என்கிட்ட எனக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது லைஃப்ல, இப்படி மைண்ட் செட் அது. அப்போதான் நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணுவேன். ஸோ என்னன்னா, நீ அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி ஐயோ போட்டது வரலையே போச்சா, ரெஸ்பெக்ட் கம்மியா இருக்கும். போட்டது வரலன்னா கூட உன்னால சிரிக்க முடியுமா, ஹாப்பியா இருக்க முடியுமா, இந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா, அப்போ போடு. இல்லையா கடன் வாங்கியோ இல்லை இருக்கிறதையோ போட்டு, சினிமா ஒருத்தனோட விளையாட்டு கிடையாது, இவ்வளோ பேர் மிங்கில் ஆகி தான் எல்லாரும் அசம்பிள் ஆகி தான் ஒரு படமே உருவாகும். யாராவது ஒரு இடத்துல தப்பு பண்ணா நீ காலி. ஓகே. ஸோ அந்த வகையில் ஒரு அமௌண்ட்டை எடுத்து நான் வைக்கிறேன் அப்படின்னா, இதோட டபுளாக வந்துச்சுன்னா சூப்பர், இதுவே வந்தா சூப்பர், வரலையா சூப்பரோ சூப்பர், இப்படி நீ மைண்ட் செட் பண்ணா மட்டும் தான் டார்லிங் ஹாப்பியா இருக்க முடியும். சூப்பர். அப்பதான் ரிஸ்க் எடுக்கணும். ஓகே. இதுதான் என்கிட்ட இருக்கு, இதை நான் போட்டு பார்க்குறேன்னா நீ காலி ஆயிடுவேன். ஓகே. ஏன்னா டைம் தெரியல எது ஃபேவர் ஆகும் எது ஃபேவர் பண்ண, அதுவும் நம்ம கையில சினிமா இல்ல. ஆமா ஆமா. சான்ஸே இல்லை. தெலுங்கு கன்னடம்லலாம் நான் நிறைய வில்லன் ரோல் பண்ணலாம், கேரக்டர் ரோல் பண்ணலாம இருக்கு. இங்க நான் ஹீரோவை தான் பண்றதுக்காக இருக்கிறங்க மாதிரி சொன்னீங்க. அட் த சேம் டைம் ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் வந்தா பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஒரு மாதிரி ரெடியா இருக்கீங்களா இப்போதைக்கு? ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வில்லன் ரோல். ஏன் நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே, நம்ம துணிவில் நான் தானே இருந்தேன். ஓ ஆமா ஆமா ஆமா. பட் ரெண்டுமே ஒரே சேம் டேட்ஸ், இல்லைன்னா தலைக்கு நான் தான் வில்லனா இருந்திருப்பேன். அது ரிக்வெஸ்ட் பண்ணிலாம் கேட்டேன் வினோத்கிட்ட, வினோத் சார் என்ன சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இல்லை சார் செட்டு போட்டோம், அதை எடுக்க முடியாது, மிஸ் பண்ணேன். இப்போ ஒரு மாதிரி நல்ல கல்ச்சர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, பேன் இண்டியா கல்ச்சர் மாதிரி. நிறைய மல்டி ஸ்டார் வந்து ஒரே படத்தை நடிக்கிறாங்க. சின்ன ரோலாக இருந்தால் கூட பவர்ஃபுல்லான ரோலில் பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து நடிக்கக்கூடிய ஒன்று கிரியேட் ஆயிருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ லோகேஷ் கனார் ஆமா விஷயம் எல்லாருமே அதுக்குள்ள போறது பெட்ரு. அந்த நம்பர் 1 நம்பர் 2 கேம் வந்து விஜய் அண்ணாவும் தலையோடய முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் இல்லை, அது அவ்வளோதான். நேற்று வரைக்கும் பாருங்க என்னென்னமோ சொன்னீங்க பார்த்தீங்க, பிஆர் பிரதீப் ரங்கநாதன் வந்து டம்முன்னு அடிக்கிறப்பல. ஆமாம். பேக் டு பேக் 100 crores 150 crores கன்ஃபார்மா தேர்ட் ஃபிலிம் 300 crores அடிச்சிருவாரு. ஏன்னா காம்பினேஷன் அப்படி இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம் டு எனிபடி. ஓகே. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் என்ஜாய் யுவர் ஒர்க். என்ஜாய் பண்ணு. நம்பர் 1 நம்பர் 2 கேம் ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஓகே ஓகே. எனிபடி கேன் டெலிவர் ஹிட்ஸ், எனிஒன் கேன் ஃபால் டவுன். எண்ட் ஆஃப் த டே are you satisfied working? ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்துட்டு நிம்மதியாக ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டு தூங்குறியா, அதுதான் அல்டிமேட். ஓகே ஓகே. அது இல்லைன்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ் தான். நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ ஹெல்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ரெடியாக இருக்கீங்க அந்த அந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறது? அஃப்கோர்ஸ் எஸ். இப்போ இந்த வெப் சீரிஸ்லாம் உள்ளே வருது விஷயம். ஸோ ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸ் வரணும் அப்படின்னா ஒரு 4-5 பேர் ஒன்றா வந்து அவங்களுக்குன்னு ட்ராக்ஸ்லாம் ஓப்பன் ஆனால் தான் ஒரு நல்ல வெப் சீரிஸே ஃபார்ம் ஆகும். நானே 10 எபிசோடில் இருக்கணும் சத்தியமாக நடக்க போகாது. ஓகே. நல்ல ஜாயின் ஆனால் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ணலாம். பிரதீப் ரங்கநாதன் பற்றி சொன்னதால கேட்குறேன். பிரதீப் இருக்கிறாரு, மணிகண்டன் இருக்கிறாரு, அசோக் செல்வன் இருக்கிறாரு, இன்னைக்கு இருக்க கவின் இருக்காரு, நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்களே, ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, நோட் பண்ணுறீங்களா அவங்களெல்லாம்? மணிகண்டன் வந்து ரொம்ப இன்டென்ஸ் பர்ஃபார்மராக இருக்காரு. அவரோட அந்த குட் நைட், ஆமாம், லவர், குடும்பஸ்தன், அவர் ஒரு பேசிக் ரைட்டருங்கிறதுனால மேபி அவருக்கு அதெல்லாம் அந்த பல்ஸ் ரீடிங்லாம் பயங்கரமாக தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ரியலாக இருக்காரு. மேபி இஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது கன்சீவே அவர் தான் பண்ணுறதுனால. மேஜிக்னு பார்த்தா பிஆர் தான். அதை போய் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். லவ் டுடேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அவர்கிட்ட என்ன ஏதோ ஒரு அவர் மேஜிக்மா, இஸ் அ மேஜிக், காட் ஸ்டைல். ஓகே ஓகே. எல்லாருக்கும் பிடிக்குதே. கரெக்ட். ரெண்டாவது அவர் எமோஷனல் ஆகுறாரு, அவர் வந்து இதாகிறாரு, நம்மளுக்கு இங்கே வலிக்குது. ஸோ வி லைக் ஹிம். கரெக்ட். லைக் பண்ணாதான் நம்ம எமோஷன் ஆக முடியும். ஸோ எல்லாருக்கும் பிரதீப்பையும் ரொம்ப பிடிக்குது. அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன், இதெல்லாம் ஒரு மேஜிக் தான். அதான் சினிமாவில் இன்னைக்கு என்னன்னா ஸ்கிரிப்ட் வேல்யூ பெருசாகிடுச்சு. இஃப் யூ ஹேவ் அ குட் ஸ்கிரிப்ட் யூ கேன் ஹிட் அ 6.
கண்டென்ட். சூப்பர் அது ரொம்ப ஹெல்தியான விஷயம். சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லை, ரொம்ப நேரம் பேசிட்டோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும், அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். எங்களுக்கு பிடிச்ச ஷாம் வந்து நாங்கள் வேற வேற கேரக்டர்ல வேற லாங்குவேஜ்ல மட்டும் நீங்களும் வந்து ஒரு நல்ல கதை உங்களுக்குள்ள இருந்துன்னா தயங்காதீங்க, டைரக்டர் ஆயிடுங்க. ஏன்னா இங்க வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. சில பேர் பாவம் நல்ல கதைகள்லாம் வச்சுக்கிட்டு எந்த ரூட்ல போகணும்னு தெரியாது. நீ வா, உள்ள வா. we need directors with good scripts in cinema. ஓகே ஓகே. சினிமாக்கு 215 படம் ரிலீஸ் ஆகுது விஷன், 15 படம் ஹிட் ஆகுது. ஸோ நல்ல டைரக்டர்ஸ் கண்டென்ட்டோட இருக்கு. 5 படம் அந்த ஸ்டார்ஸ்னால ஓடிடுது, 5 படம் தான் கண்டென்ட்னால. 5 படம் புரியாது, எதுக்குடா இது ஓடுதுன்னு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ வுட் டெல் எனி ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ், உனக்கிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்னா இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ வேக்யூம் இருக்குது ஃபார் குட் ஸ்கிரிப்ட்ஸ். ப்ளீஸ் கம் இன்சைட். இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, உங்களை தேடி வரணும் எல்லாருக்கும். இண்டஸ்ட்ரியில் நல்லா இருந்தால் அப்படியே ப்ளூம் ஆகி அப்படியே அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படத்தில் அந்த கிளைமேக்ஸ் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடு, அவங்க தோத்துருந்தாங்கன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட வச்சோமா அப்படின்னு ஒரு அந்த கிளைமேக்ஸ் தான் எக்ஸ்ட்ராடினரி பீஸ். அந்த மாதிரி தான் நியூ கமர்ஸ்க்கு அவங்க வந்தாலே நிறைய நியூ கமர்ஸ் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ப்ரொடியூசர்ஸ். இண்டஸ்ட்ரி. சூப்பர் சார், கிரேட் இன்டர்வியூ. தேங்க்யூ விஷன், தேங்க்யூ ஸோ மச்.